கடும் எதிர்ப்புக்கிடையே உதகையில் ஆளுநர் கூட்டியிருக்கக்கூடிய இந்த மாநாட்டினை 32 துணைவேந்தர்கள் புறக்கணித்திருக்கிறார்கள். இது பற்றி அரசியல் கட்சி தலைவர்கள், பத்திரிகையாளர்கள் என பல்வேறு தரப்பினரும் நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து வருகிறார்கள். அந்த வகையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் திரு வன்னியரசு அவர்கள் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். ஆளுநர் கூட்டியிருக்கக்கூடிய சட்டத்திற்கு புறம்பான இந்த துணைவேந்தர்கள் மாநாட்டினை 32 துணைவேந்தர்கள் புறக்கணித்திருக்கிறார்கள். அந்த 32 துணைவேந்தர்கள் எடுத்திருக்கக்கூடிய அந்த முடிவு அப்படிங்கிறது எத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா நீங்க பாக்குறீங்க? தமிழ்நாட்டுடைய உரிமைகள் குறிப்பா இந்த 10 மசோதாக்களை கிடப்பில் போட்ட ஆளுநருக்கு எதிராக 142 என்கின்ற அந்த சிறப்பு பிரிவின் அடிப்படையில் தனக்கு இருக்கின்ற அந்த அதிகாரத்தின் அடிப்படையில் உச்ச நீதிமன்றம் தமிழ்நாட்டுடைய இந்த 10 மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்கி சட்டமாக்கி இருக்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் வேந்தர்கள், அதாவது துணைவேந்தர்களை நியமிக்கக்கூடிய அதிகாரம் அப்படிங்கிறது முதலமைச்சர் கைக்கு வந்திருக்கு. முதலமைச்சர் தான் அதனுடைய முடிவெடுக்கக்கூடிய எல்லா நிலையிலும் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நேர்மையற்றவர் ஆளுநர் என்று உச்சநீதிமன்றம் அந்த தீர்ப்பில் சொல்லி கண்டித்த பிறகும் ஆளுநர் அவர்கள் தன்னிச்சையாக துணைவேந்தர்களை அழைத்து ஒரு மாநாடு கூட்டுவது என்பது உச்சநீதிமன்ற சட்டத்தின், அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையிலும் அது எதிரானது, உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையிலும் எதிரானது. அரசியலமைப்பு சட்டத்தையும் அவர் அவமதித்துள்ளார், உச்சநீதிமன்ற தீர்ப்பையும் அவர் அவமதித்துள்ளார். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் 32 பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் இந்த கூட்டத்தை, ஆளுநர் கூட்டிய இந்த கூட்டத்தை புறக்கணித்திருப்பது என்பது வரலாற்று சிறப்புமிக்கது. உச்சநீதிமன்றம் எப்படி ஆளுநரை அவமதித்ததோ, எப்படி இவரை அவமானப்படுத்தியதோ, அதே போலதான் இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தின் வழியில ஆளுநர்கள் துணைவேந்தர்கள் ஆளுநரை அவமதித்திருக்கிறார்கள். இந்த கூட்டம் முற்றிலும் தோல்வியில் முடிந்திருக்கிறது. அதான் ரொம்ப முக்கியமானது. இந்த கூட்டம் தோல்வியிலான ஒரு கூட்டத்தை கூட்டிவிட்டு தனக்கு ஒரு அதிகாரம் இருப்பது போல, அல்லது அரசை போல இன்னொரு அரசை நடத்துவதை போன்று ஆளுநர் முயற்சி செய்திருப்பது என்பது இந்தியாவுக்கே அது தவறான முன்மாதிரியாக இருக்கிறது. ஆகவே உச்சநீதிமன்ற தீர்ப்பை அவமதித்த காரணத்தினால் உச்சநீதிமன்றமே இவர் மீது நடவடிக்கை எடுக்கின்ற வகையில தன்னுடைய அந்த செயல்பாட்டை கொண்டு வர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் சார்பில் கோரிக்கை வைக்கின்றோம். இவர் ஆளுநராய் தொடர்வதற்கு எந்த விதத்திலும் அவருக்கு தகுதி இல்லை என்பதுதான் இந்த செயல்பாட்டின் மூலமாக நமக்கு உணர்த்துகின்றது. ஆகவே உச்சநீதிமன்றமே மீண்டும் தானாக முன்வந்து இந்த வழக்கை எடுத்து அவமதித்த, சட்டத்தை அவமானப்படுத்திய ஆளுநரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் சார்பில் நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம். உச்சநீதிமன்றமே ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை வழங்கி துணைவேந்தர்கள் நியமனத்தில் முதலமைச்சருக்குத்தான் முழு அதிகாரம் இருக்கு, ஆளுநராகிய உங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது அப்படின்னு சொல்லியும் கூட வேந்தராகிய நான் எடுக்கக்கூடியதுதான் முடிவு, இந்த மாநாட்டை நான் நடத்தியே தீருவேன், என்னுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு துணைவேந்தர்கள் இந்த மாநாட்டில் பங்கெடுத்தே ஆகணும் அப்படின்னு இந்த மாநாட்டை கூட்டியிருக்கிறாரு. ஆனாலும் கூட 32 துணைவேந்தர்களும் துணிச்சலா உங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது, உங்களுக்கு கீழே நாங்கள் நிச்சயமா இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள முடியாது அப்படிங்கிற ஒரு துணிச்சலோடு இந்த முடிவு எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? ஆமா, இது சரியான பார்வை தான். ஒரு துணிச்சலா எடுத்த முடிவு அப்படிங்கிறது அவர்களுக்கு உச்சநீதிமன்றம் காட்டியிருக்கின்ற வழிகாட்டுதல், அவ்வளவுதான். இப்ப அதை மீறி தனியார் துணைவேந்தர்கள் அதில் கலந்திருக்கிறாங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசு அந்த சட்டத்தின் அடிப்படையிலே பங்கெடுத்த அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கலாம். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அதாவது உச்சநீதிமன்றம் காட்டியிருக்கின்ற வழியில்தான் இன்றைக்கு அந்த அதிகாரம் முதல்வருக்கு வழங்கியிருக்கிறது. ஆகவே முதல்வர் அவர்கள் ஆளுநர் கூட்டிய இந்த கூட்டத்தில் பங்கெடுத்துள்ள அத்தனை துணைவேந்தர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதற்கான அதிகாரம் முதலமைச்சருக்கு இருக்கின்றது. அதற்கான அதிகாரத்தை உச்சநீதிமன்றமே வழங்கி இருக்கிறது. ஆகவே துணிச்சலாக புறக்கணித்த துணைவேந்தர்களை விடுதலை சிறுத்தைகள் பாராட்டுகிறோம். இதுதான் ஜனநாயகத்தின் அடிப்படையில் செயல்படக்கூடிய துணைவேந்தர்கள் என்று நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. அதை மீறி அங்கே கலந்து கொண்டவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான அத்தனை அதிகாரமும் முதல்வருக்கு இருக்கிறது என்பதை
நாங்கள் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.